விளையாட்டில் சதுரங்க வீரனும் அரசியலில் சதுரங்க வீரனும் சந்தித்து கொண்ட வேலையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி பிரக்யானந்தா நார்வேல போய் ஜெயிச்சுட்டு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இருப்பா. நிறைய விளையாட்டுகளில் போகிறாரு, பூரா பதக்கங்களும் ஷீல்டுகளும் வாங்கிட்டு வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, உலகமே வியந்து பார்க்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பெருமை. அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வேளாம்மாள் தான். இப்போ ஏற்பட்ட ஒரு விளையாட்டை நம்ம ரசித்து பார்க்குறோம். இவங்க 2 பேரும் நம்மளோட தலைமைச் செயலகத்தை சந்திக்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பிரக்யானந்தாவும் குடும்பத்தோடு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்திரிச்சு மரியாதை பண்ணி அந்த பையனுக்கு ஒரு துண்டு ஒன்று, அதாவது மரியாதை நிமித்தமாக அந்த போட்டக்கூடிய அந்த துண்டை போட்டு பொக்கே கொடுத்து அவரை கைப்பிடிச்சு குலுக்கிக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பையனு கூச்சத்தோடு பேசுது. இப்படிலாம் நம்மளுக்கு முதல்வர் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு இந்த பையன் பேசுது. யார்? பிரக்யானந்தா. எந்த விளையாட்டு வீரர்கள் வந்தாலும் சரி நம்மளோட முதல்வரோட தன்மை மாறாது. எப்போவுமே அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். அப்படி அவர்கிட்ட பேசியதுனோடனையும் உங்களோட ஒரு விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே சதுரங்கம் கொண்டாந்தாச்சு, டேபிளில் எல்லாம் செட் பண்ணியாச்சு. பிரக்யானந்தா ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சதுரங்கத்தில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. காய்கள் நகர்த்தப்பட்டு இருக்குது. அங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய். அங்கே இருக்கும்போது உலக சாம்பியனான பிரக்யானந்திட்ட நம்ம விஷயம் தோற்று போயிடுறாரு. தோற்று போனாலும் அந்த புன்னகை மாறலை. ஏன் அப்படின்னா, நான் யார்கிட்ட தோத்தேன், உலக சாம்பியன்கிட்ட தான் தோற்றுருக்கேன், அது எனக்கு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இது முதல்ல இருந்த அந்த அரசாட்சியில் இல்லையப்பா. ஸ்டாலின்லாம் கொடுப்பாரு, பொக்கே கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு, அதுக்குள்ளே இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் முகத்தில் ஒரு தெளிவு இருக்காது, ஒரு புன்னகை இருக்காது, ஒரு பரந்த மனப்பான்மை இருக்காது. நீங்கள் பாருங்களேன், அதில் போட்டு பாருங்களேன், இப்படித்தே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பிள்ளைய இருக்குதுல்ல, நம்ம பிள்ளை ஒன்றும் இல்லாமல் தத்தியாக இருக்குதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம முதல்வர் எல்லா இடத்துலையும் அந்த குறும் புன்னகையோடு தோல்வியும் வெற்றிக்கான படிக்கட்டுன்னு சொன்ன இடம் தான் இந்த இடம். இதை பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்க? நல்லா பேசுங்கப்பா. கமெண்ட்ஸில் நிறைய பண்ணுங்கள், சொல்லுங்கள். தப்பு தண்டான்னு தான் சொல்லிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பா.